இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ்க்காக சோயா பீன்ஸ் காய்கறி எல்லாம் வச்சு தேங்காய் பால் ஊற்றி ஒரு புலாவ் தாங்க பண்ணியிருந்தேன். இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் சோயா பீன்ஸை ஓவர் நைட் சோக் பண்ணி ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுருந்தேங்க. அது குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு கப்பு தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். நான் 2 கப் அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேங்க. இதுவும் இருக்கட்டும். பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இது கூட ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ண ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகட்டும். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவையும் இதோட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கேரட்டும் பொட்டேட்டோவை எடுத்திருக்கேன், அதையும் நல்லா போட்டு வதக்கிடலாங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஓவர் குக் பண்ணிடாதீங்க, க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம அவிச்ச சோயா பீன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட ஒன்றோட ஒன்று ஜெல் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 கப் அரிசிக்கு ஒரு 4 கப் தேங்காய் பால் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டரோட. அதை ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இது கூட நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சிடுறேன். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிருக்குங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக புதினாவும் கரம் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம். கீழே பழைய தோசைக்கல் வச்சு தம்முக்கு வச்சிடுற ஒரு 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக ரெடியாக இருக்குங்க நம்ம புலாவு. புலாவு இதுலேயே காய் சோயா பீன்ஸ்லாம் போட்டு பவர் பேக்கடாகவும் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் லஞ்ச் பேக் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸ்க்கு நான் பிளைன் கர்ட் தாங்க வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து அதிரசமும் குச்சி சிப்ஸ் தாங்க வச்சுருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.